மரவைனா மரத்துல வந்து உப்பு, அ மருந்து பொருள்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அதுதான் மரத்துல செய்றது தான் மரவை சொல்லுவாங்க. அது மாரி இருக்கு பாருங்க. அந்த மாரி இன்னைக்கு நம்போ செய்ய போறோம். ஏன்னா இது வந்து ஜுவல் பாக்ஸ் மாரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ. இத நீங்க இது மாரி செஞ்சுட்டு, இந்த பீட்ல செஞ்சிருக்கேன். இத நீங்க வந்து கம்மல்லாம் போட்டு வச்சுக்கலாம். அழகா இருக்கும். கம்மல்லாம் போட்டு வச்சுட்டு நீங்க பீரோல இத யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க, நம்ம இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு இத பார்க்கலாம். அது கைப்பிடிலாம் பாருங்க. உள்ள பாருங்க. இது ஈஸியா பண்ணலாம். அந்த 4 மணி பூ வச்சு தான் ஃபுல்லாவே போட்டிருக்கேன். 4 மணி பூ தான் வச்சு போடணும். ஈஸி தான் போடலாம். வாங்க பார்க்கலாம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மரவை போட போறோம் மணில. அதுக்கு நான் 2 கலர் எடுத்து வச்சிருக்கேன். அடிப்பகுதிக்கு வந்து எல்லோ கலரும், இது மேல போடுறதுக்கு வந்து ப்ளூ கலரும் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட்டு அடிபாகம் இது வந்து எல்லோ கலர் எடுத்திருக்கேன். எல்லோ கலர் பீடு எடுத்திருக்கேன். இது 6 பீடு இது எடுத்திருக்கேன் நானு. 6 பீடு எடுத்திருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன், இந்த பேசிக் பீட்ஸ் போடுவோம்ல, அதாவது 4 மணி பூ. அந்த 4 மணி பூ வந்து மொத்தம் 5 லைன் போட்டிருக்கேன். 1, 2, 3, 4, 5. 5 லைன் போட்டிருக்கேன். இது வந்து இப்படி அகலத்துக்கு வச்சுக்கோங்க. இங்க வந்து மேல வந்து 1 இந்த 5 லைன்ல 4 லைன் போட்டிருக்கேன். கீழ வந்து பாட்டம் வந்து நம்மளுக்கு 5 லைன். இது அப்படியே திருப்பிக்குங்க. மேல 5 லைன வந்து 4 லைன் போட்டிருக்கேன். 1, 2, 3, 4. மேல் பகுதி வந்து இப்ப நம்ம இப்படிதான் வச்சுக்க போறோம். 5 லைன் வந்து அகலம். இது அகலமா இருக்கிறதுக்காக இது. இது அகலம். இப்போ வந்து நான் மேல பகுதி நான் இப்ப வந்து ப்ளூ கலர் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது ஸ்கொயர் ஷேப்ல பண்ண போறோம். இப்ப மேல ப்ளூ கலர்ல மணி வந்து இன்னொரு லைன் போட்டு வரேன் பாருங்க. 1, 3. பாருங்க. இது மாதிரி தான் வரும். இப்போ இந்த லைன் ஃபுல்லா 2 மணி ரவுண்ட் போட்டு காமிக்கிறேன். இப்போ இது 2 மணி கோக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது முடிச்சுட்டு நம்ம அடுத்த லைன் எப்படி வருதுன்னு சொல்றேன். பாருங்க. இப்போ வந்து கடைசி லைன் வந்து இந்த மணி வந்து இப்படி திருப்பி இந்த ஒயர்ல 2 மணி கோக்குறேன். பாருங்க இந்த லைன் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து 1, 2, 3, 4. இதே மாதிரி தான் இந்த சைடும் போடணும். இப்போ வந்து 1, 2, 3, 4 லைன் முடிச்சிருக்கேன். இப்போ அடுத்தது வந்து இந்த சைடு 1 எக்ஸ்ட்ரா போடணும். இந்த சைடு 1 மணி எக்ஸ்ட்ரா. அதனால இப்போ வந்து
இப்போ அடுத்தது 6 மணி, அடுத்தது 8 மணி. இதே மாரி தான் இந்த சைடு போட்டுட்டு இப்படி இது 2த்தையும் ஜாயின் பண்ணணும். இப்போ வந்து அடுத்த லைன் நம்ம எக்ஸ்ட்ரா 1 மணி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஒயர்ல வந்து 4 ப்ளூ மணி கோக்குறேன். இந்த சைடு வந்து லெஃப்ட் சைடு வந்து 4 ஒரே ஒயர்லயே 4 மணி கோக்கணும். மீனுக்கெல்லாம் நம்ம அப்படிதான் போட்டிருக்கோம். அதே மாரி தான் இதுவும் போடணும். எக்ஸ்ட்ரா ஒரு பூ போடுறோம். அதுக்கு 4 மணி ஒரே ஒயர்லயே கோக்குறேன். லெஃப்ட் சைடு ஒயர்ல கோக்கணும். 3 4 4 ஒயர் கோத்துட்டு பாருங்க இந்த 4வது ஒயர்ல 4வது ஒயர்ல இந்த இந்த இதுல 4வது மணில இந்த ஒயரை விடுறேன். அந்த ஒயரையே தான் விடணும். பக்கத்து ஒயர் விடக்கூடாது. ஒரே ஒயர்லயே தான் பண்ணிட்டுருக்கேன். இது பாருங்க இந்த ஒயர் அப்படியே தான் தனியா இருக்கு. இந்த ஒயர்லயே இப்போ 4 மணி கோத்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் மணி கோத்தோம் அந்த ஒயருக்குள்ள விடுறோம் ஒயரை. இது பாருங்க இந்த மாதிரி விடுறோம். இந்த மாதிரி விட்டுட்டு இப்படியே திருப்பிக்கணும். இப்படி திருப்பிங்கன்னா இந்த சைடு வந்துடும். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு பூ வந்துடுச்சு. 4 மணி கோத்துட்டு இப்படி இருக்கிறது இப்படியே திருப்பிக்கணும். திருப்பிட்டா எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு ஒரு பூ வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா இங்கே ஒரு பூ வந்துடுது. இப்போ மறுபடியும் அதே மாதிரி பழையபடி 2 மணி கோக்கணும். 2 மணி கோத்துக்கிட்டு வரணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்ல வரும்போது எக்ஸ்ட்ரா வந்து இதுக்கு தேவையில்லை. இதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபஸ்ட்டு போடும்போது தான் லெஃப்ட் சைடு போடும்போது தான் 4 மணி எக்ஸ்ட்ரா போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணணும். அப்படியே திருப்பிக்கிட்டோம். இப்போ அடுத்தது 2 மணி. இல்லை 4 மணி பூ. அதுக்கு ஏற்கனவே 2 மணி ஒயரில் இருக்கு. இப்போ 2 மணி கோக்கு. பாருங்க இந்த மாதிரி வரும். இப்போ அடுத்தது கோக்கலாம். பாருங்க இது அப்படியே கோத்துட்டு வரேன். இது வரும்போது எக்ஸ்ட்ரா இங்கே ஒரு பூ போடணும். பாருங்க இதுக்கு நேராக 2 மணி. இப்போ வந்து இந்த ஒயரில் ரைட் ஹேண்ட் சைடில் ஒயரில் 3 மணி கோக்குறோம். இப்படி திருப்பிக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்று போட போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். 2 பாருங்க இந்த சைடு இப்போது வந்துச்சு. இப்போ நம்ம மறுபடியும் இப்படி திருப்பிக்கணும். இப்போ திருப்பிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இது பாருங்க இது மாதிரி எக்ஸ்ட்ரா நம்ம இங்கே ஒயரை இன்னொன்று வந்து கோக்கணும். இங்கே ஃபஸ்ட்டு கோத்த மாதிரி இந்த இடத்துல நம்ம
ஒயர் வச்சு போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ வந்து நான் இந்த சைடு போட்டு முடிச்சிட்டோம். கடைசியில் வந்து 1 2 3 4 5 6 6 லைனில் முடிக்கணும். இங்கே 1 2 3 4. இந்த சைடு வந்து ப்ளூ வந்து கீழ்ப்பாகத்தில் 4 லைன் இருக்கணும். மேலே வந்து 1 2 3 4 5 6 6 பாகத்தில் இருக்கணும். இதே மாதிரி தான் வரணும். கீழே மட்டும் 4, மேலே மட்டும் 6 பண்ணணும். மேலே வந்து 4 போடக்கூடாது. அடுத்தது இப்போ பாருங்க, நான் 2 சைடும் போட்டாச்சு. இப்போ நான் ஒரு சைடு வந்து 2த்தையும் ஜாயின் பண்ணி கீழே வந்து 5 போட்டிருக்கோன்னு சொன்னேன்ல. 1 2 3 4 5 5 போட்டிருக்கோம்ல. இது 2த்தையும் வச்சு 2 சைடும் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த சைடு ஜாயின் பண்ணியிருக்க மாதிரி இந்த மாதிரி நான் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு கத்துறேன் வாங்க. இப்போ நம்ம இந்த இது சைடு ஒரு ப்ளூ மணிலையும் அதே 4 மணி பூ தான் போட்டு வரணும். தானா வந்து அப்படியே வளைஞ்சி வரும் மரவை. பாருங்க, இதே மாதிரி இந்த மாதிரி வளைவாக வருது பார்த்தீங்களா? தானாக வந்துடும். நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஒரு ப்ளூ மணி இந்த சைடில் இருக்கிறதுல ஒரு ப்ளூ மணிலையும் ஒரு மஞ்சள் மணிலையும் விட்டுருக்கேன். மேலே மட்டும் 5, கீழே வந்து 4 ப்ளூ மணியில் கோக்கணும். அதான் டெக்னிக்கு. ஈஸியாக பண்ணலாம். இது பாருங்க, இது வந்து அதில் இப்போ ஒரு ப்ளூ மணிலையும் ஒரு மஞ்சள் மணிலையும் விட்டுருக்கேன் ஒயரை. இப்போ ஏற்கனவே 2 மணியில் ஒயரை விட்டுருக்கேன். இப்போ 2 மணிக்கு 4 மணி பூக்கு 2 மணிக்கு கோத்தா போதும். நான் எல்லாம் மஞ்சள் மணி தான் இந்த சைடில் கோக்குறேன். நான் 2 மஞ்சள் மணி எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி உள் சைடாக போகும். இதே மாதிரி தான். ஒன்று வெளியில் வரும், ஒன்று உள்ளே போகும். அதே மாதிரி தான். இப்போ பக்கத்தில் இருக்கிற ஒரு மணியில் விட்டுட்டு 2 மணி. எப்பயுமே அந்த 4 மணி இப்போ போகல, அதே மெத்தடு தான். இப்போது 2 மணி. பாருங்க, அப்படியே வந்துகிட்டே இருக்கும் அழகா. காமிக்கிறேன். இது பாருங்க, இந்த சைடு நம்ம என்ன கோத்துருக்கோமோ அதே தான் வரும். கீழே ப்ளூ வந்து 4, மேலே வந்து 6. இதுதான் பாட்டம். இப்போ வந்து சைடில் நம்ம ஜாயின் பண்ணிட்டு ஒன்று பக்கத்தில் ஒரு ப்ளூ மணி, மஞ்சள் மணி ஒரு 2 ஒயரில் விட்டுட்டு 2 மணி கோத்துருக்கேன். அப்படியே கோத்துட்டே வர வேண்டியது தான். 2 ஒரு மணியில் விட்டுட்டு 2 மணி கோக்கணும். ஒரு மணியில் ஒயரை விட்டு 2 மஞ்சள் மணி கோக்கணும். கடைசியில் வரும்போது 3 மணி வரும்போது 1 மணி கோக்கணும். அதான் கான்செப்ட், வேறு எதுவும் இல்லை. 4 மணி பூ கணக்கு. அது நீங்கள் எத்தனை ஒயர் விடுறீங்களோ அத்தனை மணி கோக்கும். ஈஸியாக போடலாம். அந்த மரவே அழகாக இருக்கும். பாக்ஸ் மாதிரி நல்லா பண்ணலாம். அதுக்கு மூடி வேற நான் செஞ்சு காமிக்க போகிறேன். பாருங்க, இதே மாதிரி தான். நான் அடுத்த லைன் முடிச்சுட்டு அடுத்த லைனுக்கு வரேன். இது முடிச்சுட்டு நான் அடுத்த லைனுக்கு வரேன். கடைசியில் லைன் முடிக்கும் போது 1 2 3 மணியில் ஒயர் விட்டுருக்கேன். நம்ம 1 மணி கோக்கணும். ஒரு மணியில் கோத்துருக்கேன் பாருங்கள். இப்போ அடுத்தது இப்போ அதே மாதிரி பக்கத்தில் இப்போ அடுத்த லைனுக்கு வந்துட்டோம். அடுத்த லைனில் வந்து ப்ளூ மணியில் ஒயரை விடுறேன். இந்த ப்ளூ மணியில் ஒயரை விட்டுட்டு டைட் பண்ணிக்கோங்க. 2 மணி இப்படி திருப்பிக்குங்க. 2 மணி. 2 மஞ்சள் கலர் மணி கோக்கணும். பாருங்க, இதே மாதிரி வந்துடும். இந்த லைனில் விட்டுட்டு நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஒரு ப்ளூ மணிலேயே அதே ஃபஸ்ட்டு கோர்த்த மாதிரி தான் நான் இதில் அப்படியே ஃபுல்லாக இந்த லைன் அதே மாதிரி கோர்த்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃபினிஷ் பண்ணிடலாம். நான் அப்புறம் மூடி எப்படி சொல்கிறதுன்னு சொல்கிறேன். நான் இது அப்படியே இந்த லைன் போட்டு முடிச்சிடுறேன். பாருங்க, இப்போ வந்து நான் வந்து கீழ்பாகம் முடிச்சாச்சு. மரவைக்கு பாருங்க, ஸ்கொயர் டைப்பில் வந்திருக்கு கீழ்பாகம்.
கீழ்பாகம் வந்து பாருங்க வளைவா இருக்கு. படிக்கட்டு மாரி நல்லா வந்திருக்கு. இந்த மாரி சரிவா பட்டாலே இந்த மாரி வரும். இந்த மரவைக்கு இப்ப நம்ம வந்து கீழ வந்து பாக்ஸ் மாரி இருக்கு. இப்ப நம்ம மேல வந்து மூடி போட போறோம். பாருங்க, இது இப்ப நம்ம மேல வந்து மூடி நம்ப எப்படி செய்யறதுன்னு நம்ம சொல்றேன். இப்ப வந்து கீழ வந்து இந்த இருக்கு பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6 இருக்குல்ல. இந்த இது கணக்கு எடுத்துக்கங்க. 1, 2, 3, 4, 5, 6 இருக்கு. 6க்குன்னா நம்ம இது உள்ள போற மாரி பண்ண போறேன். அதனால நம்ம 5 1 குறைச்சு போட்டுடலாம். இந்த சைடு வந்து நீள வாக்கு வந்து 5 இந்த மாரி அகலம் வந்து 4 1, 2, 3, 4, 5 இருக்கு. அப்ப நான் உள்ள போறது 1 குறைச்சிடலாம். அதனால 4 இந்த சைடு 5 இந்த சைடு 4 பாகம் நம்ப சொல்லப் போறோம். ரெக்டாங்குலரா செவ்வக வடிவில செய்யப் போறோம். மூடி. மூடி வச்சுட்டு மேல கைப்பிடி. அது ஈஸியா செய்யலாம். நம்ம பண்ணலாம். இப்போ வந்து நான் அது பேசிக் பீட்ஸ்ல செய்ற மாரி 4 மணி அதான் செய்யப் போறேன். வாங்க. அதுக்கு நான் வந்து உள்ள வந்து எல்லோ கலர் எடுத்திருக்கேன். மேல வந்து இந்த ஓரமா நம்ம பார்டர் மாரி கட்டுவோம். அந்த மாரி பார்டர் மாரி வரதுக்காக மரத்துல அதுக்கு வந்து ப்ளூ வைக்கலான்னு இருக்கேன். இப்போ வந்து உள்ள இருக்கிற பாகத்துக்கு எல்லோ கலர் தான் நான் எடுத்திருக்கேன். நீள வாக்குல 5 மணி, அகலத்துல 4 அது மாரி நான் போட்டு வரப்போறேன். அது மாரி 2 போட்டுட்டு உள்ள மெல்லிசா அட்டை வச்சுக்கலாம். ஈஸி தான் அது. பாருங்க. இதே மாரி நம்ப இந்த சைடுக்கு மேல் இதுக்கு அகலத்துக்கு 4 உயரத்துக்கு 5 போட்டுட்டு நான் காமிக்கிறேன். இதே மாரி தான் போடணும். இது எல்லாத்துலயும் நான் இந்த மாரி போட்டுருக்கேன். 4, 3 அந்த மாடல் தான். 4 மணி பூ ரவுண்ட். நான் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 சைடும் பட்டுட்டு நடுப்புற அட்டை வச்சுக்கலாம். நான் இத போட்டுட்டு காமிக்கிறேன். நான் சொன்னேன்ல 5 1, 2, 3, 4, 5 இந்த அகலம் வந்து 4 1, 2, 3, 4 இது இந்த மாரி பாருங்க. அப்படியே உள்ள போயிடும். இது உள்ள போறதுக்காக தான் இது பண்ணியிருக்கேன். இங்க பாருங்க அப்படியே உள்ள போகுது. இது அப்புறம் முடி. இந்த மாரி அழகா மூடுறதுக்காக. இப்ப நான் கைப்பிடி வச்சுட்டு, இந்த ஓரத்துல என்ன ஃப்ரில் மாரி பண்ணுவோம்ல, அது மாரி நம்ம ஓரத்துல பார்டர் மாரி பண்ண போறேன். பார்டர் மாரி நம்ம என்ன கலர்னா, மேல இது இருக்கட்டும். மேல கைப்பிடி வைக்க போறேன் மரவைக்கு. இப்ப வந்து இந்த இடத்துல வந்து இந்த ப்ளூ கலர்ல பார்டர் கட்ட போறேன். அந்த மூடி ஓரத்துல இருக்கும் தெரியுமா? அது மாரி. மூடுற ஓரத்துல வந்து சைடா கொஞ்சம் உள்ள அமுங்குற மாரி இருக்கும் மேல. அந்த மாரி இல்லாம இருக்கிறதுக்கு, மேல ஒரு பார்டர் மாரி பண்றோம். அதுக்கு நார்மலா இந்த 4 மணி பூ போடுறேன். ஃபர்ஸ்ட்டு இந்த பாருங்க. 2 இது எடுத்துட்டு போட்டு ஜாயின் பண்ணிட்டேன். இதே மாரி 2, 5 போட்டு ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த இது பாருங்க. இது வந்து மேல் பாகம் எதுவும் பண்ணக்கூடாது. இதுக்கு அடியில பாகத்துல 3 மணி கோக்குறோம். இந்த பார்டர் மாரி கோக்குறோம். இந்த ஃப்ரில் ஓரத்துல வச்சோம்னா, அது உள்ள போகும் மூடி. அமுங்குனா மாரி இருக்கும். அந்த மாரி மூடி. இந்த மாரி வரும். பாருங்க அப்படியே ஃபுல்லா பார்டர் கட்டிட்டு வரணும். 3 மணி கோத்துருக்கேன். அப்படியே விட்டுட்டு வாங்க. பக்கத்துல சைடுல விட்டு 2 மணி. இப்போ 2 ப்ளூ மணி. 2 அப்படியே ஃபுல்லா இந்த பார்டர் ஃபுல்லா நம்ம ஃபுல்லா நான் கோத்துட்டு வரோம்.
நான் இது ஃபுல்லாக காமிக்கிறேன். இது ஃபுல்லாக இதே மாதிரி தான் கோக்கணும். இன்னும் ஒன்று கோக்குறேன். பாருங்க. இந்த இடத்துல வரும்போது டேர்னிங்கில் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பூ போட்டுட்டு தான் அப்புறமா இங்கே டேர்ன் பண்ணணும். இது அப்படியே பண்ணிங்கன்னா அப்படியே வளைஞ்சிரும். அதனால் இங்கே வந்து இது வரைக்கும் வந்துருச்சு மஞ்சள் மணியில். அதுக்கப்புறமா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பூ போடலாம். 3 மணி கோக்கணும். அந்த இடத்துல மட்டும் 3 மணி கோத்து 3 மணி கோத்துருக்கேன். இந்த பாருங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மஞ்சள் வளையலில் வரணும். இந்த இடத்துல கவனமாக நீங்கள் பண்ணணும். 3 மணி இது பாருங்கள் எக்ஸ்ட்ரா கோத்துருக்கேன். கோத்துட்டு அப்போ தான் 3 இல்லாட்டி நீங்கள் எப்படி போட்டால் அப்படியே வளைவு மாதிரி வரும். இது எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு பூ போட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் மணி கோக்கணும். இதில் ஒரே ஒரு இது மட்டும் டேனிங் பண்ணும்போது மட்டும் கரெக்டாக பார்த்துட்டு பண்ணுங்க. இப்போது அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக இந்த மஞ்சள் மணியில் உயர விட்டுட்டு 2 மணி கோக்கணும். அந்த கார்னரில் மட்டும் நம்ம 3 மணி கோத்துட்டு ஒரு பூ போடணும் எக்ஸ்ட்ராவாக. அதுக்கப்புறம்லேருந்து 2 மணி கோத்துட்டே வரணும். அவ்வளோதான் முடிஞ்சிடும். அப்புறம் நான் கைப்பிடி சொல்கிறேன். அப்படியே கோத்துட்டு நான் முடிச்சுட்டு காமிக்கிறேன். அடுத்தது வந்து இதே மாதிரி இந்த டேர்னிங்கில் வரும்போது 3 மணி கோக்கணும். இந்த டேர்னிங்கில் வரும்போது 3 மணி ஒரு பூ இது மாதிரி பூ போட்டுட்டு அப்புறம் 2 மணியாக கோத்துட்டு வரணும். இப்போது அடுத்தது வந்து 1 மணியில் விட்டுட்டு 2 மணி கோக்குறேன். பாருங்க எவ்வளோ கரெக்டாக வருது பார்த்தீங்களா? இப்போ பார்த்து இது மாதிரி தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா இங்கே போட்டால் தான் டேர்னிங்கில் கரெக்டாக மூலையில் கரெக்டாக வரும். பார்த்துட்டு பண்ணுங்கள். இதே மாதிரி இங்கே பண்ணுங்கள். இங்கே பண்ணி முடிச்சிடுங்க. அப்புறம் நான் கைப்பிடிக்க மட்டும் எப்படின்னு சொல்கிறேன் மரவைக்கு. பாருங்கள். இப்போ நான் வந்து இந்த பாருங்கள் இந்த மூடி வந்து அழகாக வந்துச்சு பாருங்கள். இதுக்கு நான் மூடி வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இப்போ இந்த மாதிரி நீங்கள் மூடிக்கலாம். இதில் நீங்கள் ஜுவல் கூட போட்டு வச்சுக்கலாம். கம்மல்லாம் போட்டு வச்சுக்கலாம். இந்த மரவையில் அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் கைப்பிடி வேண்டான்னா கூட அப்படியே கூட விட்டால் நான் இது பாருங்கள் இந்த மாதிரி உள்ளே அப்படியே அமுங்கிடுது பாருங்கள். நான் இப்படியே போதுன்னா கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து மேலே இந்த கைப்பிடி வைக்க போகிறேன். அதுக்கு பாருங்கள் மிடில் நம்ம பண்ணிக்கலாம். எப்படின்னா 2 பூ விட்டுட்டு இங்கே பாருங்கள் இந்த சைடு 1 இந்த சைடு விட்டு இந்த மிடில் நான் பண்ணுறேன். 2 பூ விடுங்க. 1 2 இந்த 2 பூ இந்த மிடில் நான் வந்து உயர விடுறேன். அந்த ஊக்கு விட்றேன் பாருங்கள். 2 பூ மஞ்சள் பூ 2 பூ 2 மஞ்சள் பூ நடுப்புற ஒரு பூவில் வந்து இந்த தான் இங்கே உயர விடணும். இந்த இதில் ஊக்கு சொருவி இருக்கேன் பாருங்கள். கரெக்டாக அந்த இடத்துல தான் நான் உயர விட போகிறேன். உயர விட்டாச்சு. இது நம்ம இந்த இது ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த கைப்பிடி போட்டுடலாம். இன்னும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஊக்கெல்லாம் விட வேண்டியதில்லை. இது நான் அது பண்ணுறதுக்கு முன்னாடி போட்டிருந்தேன்னா ஈஸியாக இருந்திருக்கும். நீங்கள் அது மாதிரி ஃபஸ்ட்டு கைப்பிடி போட்டு அதுக்கப்புறமா இதை ஜாயின் பண்ணுங்கள். 2த்தையும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா டைட்டாக ஆயிடுச்சு. அதனால ஊக்கு விட்டு எடுக்கிறேன். இப்போ பாருங்கள். இப்போ வந்து 3 மணி அதே இந்த பேசிக் போடுவோம்ல 4 மணி பூ அதில் வந்து 3 மணி கோக்குறோம். 1 2 3 நான் வந்து ப்ளூ கலர் கோக்குறேன். இப்போ தான் அழகாக இருக்கும். பாருங்கள்.
3 மணி வச்சு, அடுத்தது இந்த பக்கத்துல இந்த மணியில பக்கத்துல இருக்கிற மணியில ஒயர விடுறேன். பாருங்க இந்த மணியில ஒயர விடுறேன். இங்க இருக்கு. இப்போ வந்து 2 மணி கோக்கணும். பாருங்க இது வந்து அதே மாதிரி இந்த இந்த இது ஃபுல்லா இந்த 2 இங்க இருக்கு பாருங்க. 1, 2, 3, 4. 4 மணிக்கு 3 மணிக்கு கோத்துட்டு வாங்க. 1, 2, 3, 4. 2 பூல வந்து 3 மணி பூ கோத்துட்டு வரணும். அடுத்தது இந்த மணியில ஒயர விடுறேன். இந்த மணியில ஒயர விடணும். காமிக்கிறேன் பாருங்க. இந்த மணியில ஒயர விடணும். பாருங்க அழகா டானா ஷேப்ல வருது பாருங்க. ஃபுல்லா இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். பாருங்க இந்த ரெண்டு பூல போட்டிருக்கேன். இது ஒரு 3 பூ. இது போட்டு நடுப்புற ஒரே ஒரு முடிக்க போறேன். ஒரே ஒரு லைன் வந்து மஞ்சள் வந்து வைக்க போறேன். மஞ்சள் கலர் மணி விட்டா இது பாருங்க இந்த சதுரம் 2 பூல போட்டிருக்கேன். இது பாருங்க தெரியுதா? 2 பூல போட்டு 2 பூல 3 மணி பூ, இந்த சைடு 2 பூ, அப்படியே ஸ்கொயர் அப்படியே இது மாதிரி ரெக்டாங்கிள் மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ நடுப்புற ஒரே ஒரு எல்லோ மணி முடிச்சிட்டேன். அழகா இருக்கும் பாருங்க. இப்போ இது 2த்துக்கும் இடையில வந்து இந்த 4 மணி பூ வந்துடும். சூப்பராக இருக்கு பாருங்க. அவ்வளோதான். இது கோத்துட்டு முடிச்சிடலாம். பாருங்க அவ்வளோதான். இன்னும் அழகாக இந்த மாதிரி கைப்பிடி தூக்கிக்கலாம். இந்த மாதிரி தூக்கி பிடிச்சி இந்த மாதிரி வைக்கலாம். இன்னும் அழகாக வந்திருக்கு பாருங்க. நம்மளுக்கு மரவை ஜாடி மாதிரியே இருக்குது பாருங்க. இல்லை நீங்கள் வந்து இது கூட போட்டுக்கலாம். கோல்டு கம்மல் கூட போட்டு வச்சுக்கலாம். ஜுவல் பாக்ஸ் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக வந்திருக்கு. இதுங்க நான் முடி போட்டுட்டு காமிச்சிடுறேன். இது பாருங்க இது மாதிரி எடுத்து இது மாதிரி மூடிக்கலாம். இது மாதிரி எடுத்து இப்படி மூடி இதை இது பண்ணி ஒயரை இதுக்குள்ளே விட்டுட்டு முடி போட்டு ஒயரை இது மணிக்குள்ளே விட்டுடலாம். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஒர்க்கு நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. நான் இதை போட்டு காமிக்கிறேன். சாச்சு பாருங்கள் கைப்பிடி அழகாக வந்திருக்கு. கைப்பிடி இப்படி எடுக்கலாம். இப்படி எடுத்து இதில் மூடலாம். அழகாக ஜாடி வந்திருக்கு. மரவை சொல்லுவாங்க. அந்த காலத்து மரத்தை இதே மாதிரி போட்டு ரொம்ப ஈஸி தான் இது போடுறது. கரெக்டாக நான் இது பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் போடுங்க பாருங்க.
இந்த மாரி மேல வரதுக்காக நான் ஒயர வந்து கடைசியில ஜாயின் பண்ணிட்டு இந்த ஒயர விட்டுடுங்க. எக்ஸ்ட்ரா ஒயர இந்த மணிக்குள்ள விட்டீங்கன்னா, அப்படியே மேல தூக்கி வரும் அழகா. இது பண்ணிட்டு இத போட்டு முடிச்சுட்டு, எக்ஸ்ட்ரா ஒயர் இருந்துச்சுன்னா, இதில உள்ள விட்டு சொருவிடுங்க. இத பாருங்க சொருவியிருக்கேன் நானு. அந்த மாரி இருந்துச்சுங்கன்னா, உங்களுக்கு அது மாரி மேல தூக்கிட்டு வரா மாரி இருக்கும் மூடி. ரொம்ப அழகா வந்திருக்கு பாருங்க. நான் க்ளோஸா காமிக்கிறேன் இத. பாருங்க என்ன அழகா இருக்கு. 6 எம்எம் பீட்ஸ்ல தான் போட்டிருக்கேன். இந்த நார்மல் 4 எம்எம்ல கூட போடலாம். அழகா இருக்கும். கோல்டன் பீட்ஸ்ல போட்டிங்கன்னா, இன்னும் நல்லாயிருக்கும். ஜுவல் பாக்ஸ் மாரியே இருக்கும். இதே மாரி போட்டு ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. நான் ஒரு ரீகேப் மாரி நான் இப்ப சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு நம்போ 5 மணி, அதாவது இந்த ரெக்டாங்கிள் ஷேப்ல வச்சுக்கிட்டோம். 4 மணி கோத்துட்டு 5 மணி அகலத்துல வந்து 5 மணி. இந்த டைம்ல கீழ வரும்போது மட்டும். போட்டுட்டு இங்க மேல 1, 2, 3, 4 ப்ளூ மணி கோத்துட்டு, அதான் நீங்க எந்த கலர் எடுக்கிறீங்க கோத்துங்க. அதுக்கப்புறமா இந்த சைடுல 1 ஆட் பண்ணணும். இந்த சைடு 6 பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த சைடு 1, இந்த சைடு 1 ஆட் பண்ணணும். இதோட அடுத்தது குறைச்சுக்கணும். 1, 2, 3, 4, 6ல வந்து நின்னுக்கணும். 4ல ஆரம்பிச்சு 6ல நின்னுக்கணும். இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு. அதுக்கப்புறமா இங்க கீழ வந்து 5 அகலத்துல 5 மணி. இந்த ஓரத்துல 4 மணி. அகலத்துல 5 மணி வச்சு அப்படியே ஜாயின் பண்ண வேண்டியது தான். 3, 3ஆ வச்சு அது பேசிக் பிட்ஸ்ல பண்ணுவோம்ல 4 மணி பூ. 4 மணி பூ தான் எல்லாத்துக்கும். அப்படியே நீங்க இந்த இந்த மாரி கிராஸா வந்தாலே இது மாரி பள்ளமா வரும். அது ஆட்டோமேட்டிக்காவே வந்துரும். நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். இந்த கிராஸா போட்டிருக்கோம்ல, அதனால ஒண்ணு ஒண்ணு இந்த சைடுல கோக்கும்போதே இந்த மாரி படிக்கட்டு மாரி அடுக்கடுக்கா வந்துரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது பாட்டம் இது. இது வந்து இந்த இதுக்கு நம்போ செவ்வகமா வருது பாருங்க ரெக்டாங்கிள். இந்த ரெக்டாங்கிளுக்கு இந்த இதுக்கு ஈக்குவலா 5 5 போடுறோம். இந்த இடத்துல நம்ம 1, 2, 3, 4, 5, 6 இருக்கு. அதனால நம்ம என்ன பண்றோம்? 1, 2, 3, 4, 5 இருக்கு. 5க்கு 4 உள்ள போட்டா 4 குறைச்சுக்கணும். இந்த இடத்துல 1, 2, 3, 4, 5 6 ப்ளூ மணி இருக்கு. அதனால 5 மணி 5 குறைச்சிட்டா தான் இது உள்ள போகும். இந்த மூடி வந்து பதியும் உள்ள போயிட்டு. அப்புறம் கைப்பிடிக்கு 2 பூல போட்டிருக்கேன். 2 பூல 2 பூ போட்டு ஒரு மஞ்சள் வந்து நான் ப்ளூக்கு பதில் மஞ்சள் குடுத்துருக்கேன் அழகா இருக்கிறதுக்காக. அவ்வளோதான். இந்த ப்ளூ இங்க போடணும் ஆக்சுவலா 2 இது ஸ்கொயரு. நான் வந்து மஞ்சள் போட்டிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ.